திருவாழ்க திருவே துணை, குருவாழ்க குருவே துணை, முருகா சரணம். அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாகத்தின் அன்பான இனிய காலை வணக்கங்கள். இன்று குரோதி வருடம் மாசி மாதம் 24ஆம் நாள், ஆங்கில வருடம் 2025 மார்ச் மாதம் 8ஆம் நாள், சனிக்கிழமை. நட்சத்திரம் திருவாதிரை, சந்திராஷ்டமம் அனுஷம், யோகம் சித்த யோகம், நித்திய யோகம் ஆயுஷ்மான், திதி நவமி, கரணம் கௌலவம், வாரசூலை கிழக்கு. பரிகாரமாக எடுத்துச் செல்ல வேண்டிய பொருள் தயிர். இன்றைய சுப வேளைகள் காலை 7 மணி முதல் 8:30 மணி வரை, 10:30 மணி முதல் 12 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 7:30 மணி வரை, இரவு 9 மணி முதல் 10:30 மணி வரை. உங்களுக்கான இன்றைய ராசி பலன். மேஷம். தொழில் சார்ந்த பயணங்கள் திட்டமிட்டபடி ஏற்படுத்தினாலும் உங்களுக்கு அலைச்சலும் கால விரயமும் பண விரயம் தவிர்க்க முடியாததுங்க. நீங்கள் எவ்வளோதான் நீங்கள் திட்டமிட்டு செயல்படுத்தினாலும் இந்த பிரச்சனைகள் நீங்கள் சந்திப்பீங்க. குறுக்கு வழிகளை ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணாதீங்க, பிரச்சனை ஆகிடும். வேலை செய்கிற இடத்துல உங்களோட முயற்சிகளை, துணிவான தீர்மானங்களை ரகசியமாக வச்சுருப்பது உங்களுக்கு வெற்றிகளை தரும். வெளியே சொல்லிட்டீங்கன்னா அது ஃபெயிலியர் ஆகிடும். உயரதிகாரிகள் கெடுபிடிகள் அதிகரிக்கும். நண்பர்களுடன் செல்ல வேண்டிய பயணங்கள் தடைபடும். குடும்பத்தை பொறுத்தவரையில் உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சி நல்லா இருக்கும். குழந்தைகள் செயல்பாடுகள் முன்னேற்றத்தை தரும். குடும்ப பொறுப்புகள் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையால் விரயங்கள் உண்டாகும். பேச்சில் ஒரு முதிர்ச்சியும் அனுபவமும் இருக்கும். மாணவர்களை பொறுத்தவரையில் மனதை ஒருமுகப்படுத்தி படிக்கணும். ஆசிரியரின் வழிகாட்டுதலை பின்பற்றுதல் அவசியம். பெண்கள் கணவனை பதவி உயர்வுக்காக கொஞ்சம் மெனக்கிடுவீங்க. பயணங்கள் ஏற்படும். நண்பர்கள் வேலை செய்யும் இடத்தில் உள்ள பெண்களுக்கு உதவுவார்கள். வருமானம் அதிகரிக்கும். ரிஷபம். முதலீடுகள் லாபத்தை தருங்க. அதனால் தொழில் விரிவாக்கம் அதிகம். தொழில் வளர்ச்சிக்காக, வியாபார வளர்ச்சிக்காக பயணங்கள்லாம் ஏற்படுத்துவீங்க. லாபங்கள் அதிகரிக்கும் பொழுது கணக்கு வழக்குகளை ரெக்கார்ட்ஸில் பண்ணி அப்டேட் பண்ணி வைக்கிறது நல்லது. இல்லாட்டி நாளைக்கு ஆடிட்டிங் மற்ற பிரச்சனைகள் வரும். டேக்ஸ் ஃபைல்லாம் கரெக்டாக ஃபைல் பண்ணிடுங்க. அதுதான் தாமதம் வர வேணாம், இல்லாட்டி பெனால்ட்டி மாதிரி பிரச்சனைகள் பின்னாடி வரலாம். குடும்பத்தில் சகோதர ஆதரவு இருக்குதுங்க. ஆக்ரோஷமான உணர்ச்சிபூர்வமான பேச்சுகளை தவிர்க்கிறது நல்லது. வாழ்க்கை துணைக்கு கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவதற்காக கொஞ்சம் அலைச்சலும் பண விரயமும் சந்தித்து தான் ஆகணும். மாணவருடைய கல்வித்தரம் நல்லா இருக்குதுங்க. தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்கள் பெற்று வெற்றி பெறுவீர்கள். பெண்களை பொறுத்தவரையில் பணிச்சுமை கூடுங்க. எதிரிகளை கண்டுபிடிச்சி களை எடுப்பீங்க. புதிய வித்தைகளை கற்றுக்கொள்வீர்கள். வேலை செய்யும் பெண்களுக்கு பயணங்கள் ஏற்படும். நண்பர்கள் உதவியாக இருப்பார்கள். வருமானம் கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க. மிதுனம். தொழிலில் உங்களுடைய பேச்சுக்கலை, அதாவது வாக்கு சாமர்த்தியம் ஒரு மிகப்பெரிய ரோல் ப்ளே பண்ணும். மாற்றுவழி சிந்தனைகள் தோன்றும். குறுக்கு வழியாக அது இருக்காமல் பார்த்துக்கிறது நல்லது. ஏன்னா எதையும் சட்ட ரீதிக்கு உட்பட்டு நேர்மையாக செய்வது இன்றைக்கி படிச்சமையாக இருந்தாலும் எதிர்காலத்தில் அது உங்களுக்கு மன நிம்மதியை தரும். குடும்பத்தை பொறுத்தவரையில் தொழில் விரிவாக்கம், தொழிலில் வருமானத்தை அதிகரிக்கிறது, இப்படி தொழில் சிந்திக்கிறவங்க நீங்கள் கொஞ்ச நேரம், ஒரு நாளைக்கு ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் குடும்பத்தோடு உட்காந்து பேசி சிரிக்கிறீங்கனாலே குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகுங்க. குடும்பத்தையும் கொஞ்சம் பாருங்கள். தொழில் வேணும் தான், குடும்பத்தை கொஞ்சம் பாருங்கள். குடும்பத்து மேலே கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. மாணவர்களை பொறுத்தவரை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடணுங்க. கணித பாடங்கள், டெக்னிக்கல் சம்மந்தப்பட்ட பாடங்களில் கொஞ்சம் அதிக கவனம் செலுத்தணும். பெண்களை பொறுத்தவரையில் குழந்தை விருப்பத்தை பூர்த்தி செய்வீங்க. வேலை செய்யும் பெண்களுக்கு மதிப்புகள் உயரும். குடும்ப பெண்கள் கணவரை சார்ந்து கணவர் சொல்படி கேட்டு நடப்பார்கள். அதே வேலை செய்யும் பெண்களும் செய்தால் அவர்களுக்கும் இன்றைய நாள் மகிழ்ச்சி தான். கடகம்.
தேவையற்ற பொறுப்புகள்லாம் கூடும். வேண்டான்னு ஒதுக்குறதெல்லாம் இப்போ உங்களை தேடி அந்த பொறுப்புகளெல்லாம் உங்கள் கையில் கொடுப்பாங்க. ஏன்னா வேறு யாரும் எடுக்க மாட்டாங்கல்ல, அதனால் உங்களை தான் பிடிப்பாங்க. பயணங்கள் அடிக்கடி ஏற்படும். உயரதிகாரிகள் ஆதரவு இருக்கும். பொறுப்புகளை நிர்வகிக்க சக ஊழியர்கள் உதவிகரமாக இருப்பாங்க. அலைச்சலும் கால விரயங்களும் ஏற்படும். குடும்பத்தை பொறுத்தவரையில் பெரியவர்கள் ஆசை இருக்குதுங்க. வாழ்க்கை துணை ஆதரவு இருக்காது, அனுசரித்து போங்க. குடும்பத்தில் கலகலப்பு வந்து போகும். கலகலப்பு இல்லை, குடும்பத்தில் சலசலப்பு வந்து போகும். தங்களுடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும். குடும்பம் தொழில்னு சொல்லிவிட்டு உங்கள் ஆரோக்கியத்தை கையில் விட்டுறாதீங்க. மாணவர்களை பொறுத்தவரையில் கல்வித்திறன் நல்லா அதிகரிக்குங்க. ஆசிரியருடைய வழிகாட்டுதல் உங்களுக்கு தேர்வுகளில் வெற்றி பெற உதவிகரமாக இருக்கும். பெண்கள் போட்டு வைத்த திட்டங்கள்லாம் வெற்றி பெறுங்க. அதெல்லாம் ப்ராப்பராக பிளான் பண்ணி எல்லாத்தையும் க்ளீனாக பண்ணிடுவீங்க. உறவினர் வருகை உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். வேலை செய்யும் பெண்களுக்கு சக ஊழியர்கள் அதிகாரிகள் ஆதரவாக இருப்பார்கள். சிம்மம், தொழிலில் லாபத்தை பெறுவதற்காக அதிக முதலீடுகள், அதிக தொழில் விரிவாக்கங்கள், தொழிலின் மாற்றங்கள், இது போன்ற விஷயங்கள்லாம் இன்றைக்கி கவனம் செலுத்துவீங்க. ஆனால் அதே நேரத்தில் அதை உங்களுடைய நண்பர்கள் விமர்சனம் செய்வாங்க. உங்கள் மேல் வீண் பழிகள் வரும். ஊழியர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வரும். அதனால் அதெல்லாம் சமாளிச்சிடுவீங்க. சிங்கத்துக்கு இதெல்லாம் சிங்களாக இருந்தாலும் அதெல்லாம் சமாளிச்சிடுவீங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. குடும்பத்தை பொறுத்தவரையில் கொஞ்சம் எல்லோரோடையும் பேசி சிரித்து பழகிருந்தீங்கன்னா எல்லாம் சரியாயிடும். ஏன்னா அவங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றினீங்கிறது கூட வேண்டாங்க, அவங்களோட பேசுனீங்கனாலே பெரிய விஷயங்க. அதை பண்ணுங்க, மகிழ்ச்சி அடைஞ்சிருவாங்க. பெண்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து போகணும். பெண்கள் ஆதிக்கம்னா மெயினாக வாழ்க்கை துணை தான். வேறு வீட்டு குடும்பத்தில் பெண்கள் அம்மா கூட இப்போல்லாம் கொஞ்சம் கம்மி தான். வாழ்க்கை துணையுடைய ஆளுமை அதிகமாக இருக்கும். கொஞ்சம் அனுசரித்து போங்க. மாணவர்களை பொறுத்தவரையில் படிக்கிறதுல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடணுங்க. படிச்சுட்டோங்கிற அலட்சியம் இருக்கக்கூடாது. அடிக்கடி ரிவைஸ் பண்ணணும். அப்புறம் கணிதம், அது மாதிரி டெக்னிக்கல் சப்ஜெக்டு இதில் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கவனம் செலுத்துறது நல்லது. பெண்களை பொறுத்தவரையில் நண்பர்களோட பழகிறதுல ஒரு எல்லை நிர்ணயிக்கிறது நல்லதுங்க. பயணங்கள் அடிக்கடி ஏற்படுங்க. வேலை செய்கிற பெண்களுக்கு அதிகாரிகள் ஆதரவாக இருப்பாங்க. உங்களுடைய துரிதமான செயல்கள், துணிவான முடிவுகள் உங்களுக்கு ஆதரவை பெற்றுத்தரும். ஆனால் மனசு மட்டும் ஒரு நிலையில் இருக்காது. அதை மட்டும் கொஞ்சம் கட்டுப்படுத்திட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த நாள் இனிய நாள். கன்னி, தொழிலில் உங்களுக்கு அவசர முடிவுகள்லாம் எடுப்பீங்க. அது ஒரு மாற்றத்தை தரும். துணிவான முடிவுகள்லாம் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். வியாபார வணிகத்தில் கொஞ்சம் லாபங்கள் இருக்கும். அதை கொஞ்சம் விரிவாக்கலாம் கூட நீங்கள் ஆலோசிக்கலாம். ஆனாலும் பணம் கிடைக்குதேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேராசைப்பட்டு அதில் அகலக்கால் வைக்க வேண்டாம். இப்போதைக்கு இருக்கிறத அப்படி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அதை மெயின்டைன் பண்ணிங்கனாலே அதுவே உங்களுக்கு ஒரு கணிசமான லாபத்தை பெற்றுத்தரும். குடும்பத்தை பொறுத்தவரையில் வாழ்க்கையத்தோடு தாங்க, அவங்களுடைய ஆளுமைங்க, விட்டு கொடுத்துருங்க, எல்லாம் சரியாக போயிடும். குழந்தைகளுடைய வளர்ச்சி உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். அவருடைய செயல்பாடுகள்லாம் அவங்களுக்கு ஒரு திருப்தியை தரும். அவருடைய கல்வியெல்லாம் நல்லா இருக்குதுங்க. பெரியவர்களோட ஆசை உங்களுக்கு இருக்குது. குடும்பத்து மத்தியில் உங்கள் மதிப்பு அதிகமாக போகுது. பின்ன வேறு என்ன வேணும்? மாணவர்களை பொறுத்தவரையில் எல்லாமே சூப்பருங்க. படிப்பில் நீங்கள் எல்லா விஷயத்துலையும் டாக்டராக இருப்பீங்க. ஒரே விஷயம், பிளான் பண்ணி படிங்க, ஒழுங்காக படிங்க, அவ்வளோதாங்க. பெண்களை பொறுத்தவரையில் நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. வேற்றுமொழி பேசுபவர்களும் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. குடும்ப பெண்களுக்கு கொஞ்சம் தெளிவான விஷயங்கள் மனசில் இருக்கணும். இல்லாட்டி பணிச்சுமை கூடுங்க. சும்மா எல்லோரும் சொல்கிறாங்கன்னு எல்லோரும் வேலையும் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் மண்டை காயிற மாதிரி இருக்கும். அதே நேரத்தில் கணவர் சொல்படி, கணவர் ஆலோசனைப்படி நடப்பது
உங்களுக்கு நல்லது. துலாம், வேலை செய்கிறதுல உங்கள் மதிப்பு அதிகரிக்குங்க. அதிகரிக்கணும். ஏன் அதிகரிக்கு அப்படின்னா, புதிய புதிய வித்தைகளை கற்றுட்டு தொழிலை புகுத்துவீங்க. வெளிநாட்டு அல்லது வேறு கம்பெனியோ அல்லது வேற்று மாநிலத்தில் உள்ள கம்பெனியோடைய டெக்னாலஜி அது மாதிரி புதிய புதிய தொழில்நுட்பங்கள்லாம் படித்து அதை வந்து புகுத்தி பயங்கர லாபத்தை காமிப்பீங்க. அதனால் உங்களை மதிப்பு கூடத்தான் செய்யும். புதிய பொறுப்புகள் அதனால் கூடும். அதிகாரிகள் ஆதரவாக இருப்பாங்க. அதனால் தொழிலில் உங்களுக்கு இன்றைக்கி நல்லா தான் இருக்குது. குடும்பத்தை பொறுத்தவரையில் கொஞ்சம் கோபதாபங்களை தவிர்க்கிறது நல்லது. சகோதரர் ஆதரவு இருக்கும். மனமான போக்கில் குடும்பத்தில் எல்லாத்தையும் பேசலாம் கூடாது. வாய் வார்த்தைகளில் கொஞ்சம் கவனம் தேவை. பெண்கள் அவருடைய கான்ட்ரிபியூஷனை குடும்பத்தில் இன்றைக்கி கொடுப்பாங்க. நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. மாணவர்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட்டு தேவைப்படுதுங்க. உயர்கல்வி படிக்கும் மாணவர்களுக்கு கொஞ்சம் தடைகள்லாம் இருக்குது, கவன சிதறல்லாம் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. பெண்களை பொறுத்தவரையில் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறுங்க. வேலை செய்கிற இடத்துல உங்களோட மதிப்பு கூடுதலுங்க. குழந்தைகளுடைய வளர்ச்சி உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். அதுக்காக கொஞ்சம் நீங்கள் கூடுதல் எஃபர்ட் கொடுத்தீங்கன்னா அவங்களுடைய வளர்ச்சி இன்னும் அபரிதமாக காணலாங்க. இந்த நாள் இனிய நாள். விருச்சிகம், உங்கள் தொழில் இலக்குகளை அடிக்கடி மாற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதை ரீச் பண்ணுறது, டார்கெட் ரீச் பண்ணுறது கஷ்டங்க. அதனால் அதில் ஒரு தெளிவு வரும் உங்களுக்கு. அவசர செலவாக நீங்கள் பாட்டு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு டார்கெட்டுக்காக ரிவர்ஸ் ஒர்க் பண்ணக்கூடாது. நம்மளோட கெப்பாசிட்டி எவ்வளோ, அதுக்கு எவ்வளோ டார்கெட் ரீச் பண்ணலாம், அதுலேருந்து ஒரு 10% அப்படி ஒரு மினிமம் இன்க்ரீஸ், டிமாண்ட் இன்க்ரீஸ் வச்சுட்டு அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ரீச் பண்ணி அப்படி தான் பண்ணணும். முதல்ல நீங்கள் 200% டார்கெட்லாம் வச்சிங்கன்னா வேலைக்கே ஆகாது, மன விரக்தி தான் வரும். அதனால் தொழில் இலக்குகளை வைக்கிறதுல கொஞ்சம் திட்டமிடுதல் வேணும். மற்றபடி நீங்கள் அதில் தூள்கலப்பிடுவீங்க. நண்பர்களாக உதவியாக இருப்பாங்க. பெண் ஊழியர்கள், சக ஊழியர்கள் எல்லாரும் உங்களுக்கு உதவிகரமாக இருக்காங்க. உங்களுடைய ஃபோக்கஸ் அல்லது கோல் செட் பண்ணுறத மட்டும் ஒரு தெளிவு தேவை. குடும்பத்தை பொறுத்தவரையில் வாழ்க்கை துணையோட ஆதரவில் உங்களுக்கு தொழிலில் நிம்மதியாக கவனம் செலுத்த முடியும். குழந்தைகள் உங்களுக்கு பிரச்சனையே கொடுக்க மாட்டாங்க. அவங்க வேலையை பார்த்துட்ருப்பாங்க, உங்களோட சொல்படி கேட்டு நடப்பாங்க. அதனால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. மாணவர்களுக்கு கல்வித்திறன் நல்லா தாங்க இருக்குது. திட்டமிடுதல் மட்டும் கொஞ்சம் அவசியம். எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடணும், அவ்வளோதாங்க. பெண்களை பொறுத்தவரையில் உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும். தெளிவான திட்டங்கள் இருக்கும். கொஞ்சம் அன்பு அதிகமாகிற நேரம். அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. நான் சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன். காதல் வரலாம், ஆனால் அது நல்லவர்களிடம் வருவது நல்லது. தனுசு, தெளிவான திட்டங்கள் உங்களுடைய பிளான் எல்லாம் வெற்றிகரமாக இன்றைக்கி நடக்குங்க. ஏன்னா உங்களுடைய மனம் வந்து அந்த திட்டமிடுதலில் அடிக்கடி மாற்றங்கள் செய்தாலும் அந்த மாற்றத்திலேயும் ஒரு தெளிவு இருக்கும். அப்புறம் உங்கள் கணக்கு வழக்குகளெல்லாம் கொஞ்சம் கவனப்பட வச்சுக்கோங்க. ஏன்னா தொழிலில் வெற்றி வரும்போது எல்லோரும் பண்ணுற மிஸ்டேக் அதுதான். ஆடிட்டிங்கில் மிக்ஸ் பண்ணிவிடுவாங்க. ப்ரொடக்ஷன் ப்ராஃபிட்லாம் வரும், ஆனால் அக்கௌண்டிங்கில் ஃபெயிலியர் ஆகிடுவாங்க. ஸோ அதில் கொஞ்சம் கவனம் வேணும். குடும்பத்தை பொறுத்தவரையில் நல்லா தான் இருக்குதுங்க. குடும்ப பெண்களுக்கு படிச்சுமை அதிகரிக்கும். வேலை செய்கிற பெண்களுக்கு இப்போ அதுதானே வேலை, குடும்பத்தை கவனிக்க மாட்டாங்க. ஆஃபீஸ் வேலைன்னு இருப்பாங்க. அதனால் அந்த 2 பேரும் கொஞ்சம் குடும்பத்தில் கவனம் செலுத்தினா நல்லாயிருக்கும். மாணவர்களை பொறுத்தவரையில் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் வேணுங்க. அப்புறம் மற்றவங்களுக்கு சொல்கிறது தான், கணிதம் டெக்னிக்கல் பாடங்களில் கொஞ்சம் அதிக கவனம் செலுத்தணும். எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு படிக்கணும். திட்டமிடுதல் வேண்டும். அவ்வளோதாங்க. மகரம், வேலை செய்கிற இடத்துல உங்களுடைய முயற்சிகள், உங்களுடைய திறமைகள் எல்லாம் இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியை வழிவகுப்பதற்கு உறுதுணையாக இருக்குங்க.
ஆனால் உங்களோட முயற்சிகள் எல்லாம் கொஞ்சம் பெரிய பெரிய முயற்சிகளாக இருக்கும். வித்தைகள் எல்லாம் புதிய புதிய வித்தைகளாக இருக்கும். அதனால் உங்களுக்கு கொஞ்சம் பணி சுமை கூடும். இருந்தாலும் அது பின்னால் உங்களுக்கு லாபத்தை தருங்கிறதுனால அது சகிச்சுட்டு சமாளிச்சுட்டு போகிறது நல்லது. குடும்பத்தில் உங்களுடைய அதிகாரம் கொடிகட்டி பறக்கும். பழைய விஷயங்களை பேசி மகிழ்ச்சி சிரித்து இன்றைக்கி மலர் நினைவுகளாக நான் கடந்து போகும். கொஞ்சம் சகோதர வழி ஆதரவும் உங்களுக்கு இன்றைக்கி கிடைக்குங்க. மாணவர்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் முயற்சி செய்தால் உங்கள் விருப்பங்கள்லாம் நிறைவேறும். நீங்கள் நினச்ச மாதிரி படித்த பாடங்கள்லாம் தேர்வில் வந்து உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும். பெண்களை பொறுத்தவரையில் வேலை செய்கிற பெண்களுக்கு போட்டிகள் ஜாஸ்தியாகும். அதனால் பணிச்சுமை கூடும். நண்பர்கள் உதவாக இருப்பாங்க. குடும்பத்தை பொறுத்தவரையில் குடும்ப பெண்களில் கணவர் படி சொல்படி கேட்டு நடக்கிறது, குழந்தைகளோட வளர்ச்சிக்காக உங்களை அர்ப்பணிப்பது சிறப்பாக இருக்கும். கும்பம், உங்களுடைய தொழில் இலக்குகளை அடைவதற்கு உங்களுடைய பேச்சு திறமை அது பயங்கர இதாக இருக்கும். வேலை செய்யாட்டாலும் வாயாலே வடை சுட்டுருவீங்க. அதனால் அது உங்களுக்கு நல்ல ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. பின்ன வருமானம் அதிகரிக்கும், பொருளாதார வளர்ச்சி வரும், நண்பர்கள் உதவுவார்கள், ஒப்பந்தங்கள் லாபத்தை தரும். குடும்பத்தை பொறுத்தவரையில் பெண்கள் அவங்களுடைய தனித்துவத்தை அடையாளப்படுத்தி இது பண்ணுவாங்க. வாழ்க்கை துணையினுடைய ஆதரவு இருக்குது. நண்பர்கள் சகோதரர்கள் உதவியாக இருப்பார்கள். மாணவர்கள் கொஞ்சம் கவன செலுத்தலை விட்டுட்டு உருவப்படுத்தி படிச்சிங்கன்னா நல்லா இருப்பீங்க. பெண்களை பொறுத்தவரையில் நட்பு வட்டம் விரிவடையும். அதனுடைய எல்லைகளையும் பின்பலத்தையும் ஆராய்ச்சி செய்வது நல்லது. குடும்ப பெண்கள் குழந்தைகளுக்காக இன்றைக்கி அதிகமாக வேலை செய்ய வேண்டி வரும். அவர்களுடைய வளர்ச்சிக்காக உங்களை அர்ப்பணிப்பீர்கள். மீனம், தெளிவான திட்டங்கள் இருந்தாலே வெற்றி பெறது கஷ்டம். நீங்கள் வர திட்டங்களை அடிக்கடி மாற்றிக்கிட்டே இருக்கீங்க. மாற்றுறது கூட அந்த ஃப்ரீக்குவென்சி அது பயங்கரம். சொல்லி முடித்து 5 நிமிஷத்தில் அடுத்ததை மாற்றிக்கிட்டே இருக்கீங்க. அது வேகமாக நீங்கள் செய்கிறது, மாற்றங்களை செய்கிறது கொஞ்சம் பிரச்சனை தான். பணிசுமைகளை கூட்டும். உங்கள் முயற்சிகள் நன்றாக இருந்தாலும் இந்த அடிக்கடி மனமாற்றங்கள் உங்களுக்கு பிரச்சனைகளை தரும். கொஞ்சம் நிதானமாக செயல்படுவது நல்லது. ஏன்னா அது தொழில் இல்லையா. அது வேலையாக இருந்தாலும் சரி, வியாபாரமாக இருந்தாலும் சரி, ரெண்டுலேயுமே லாபங்கிறது முக்கியம் இல்லையா. அதனால் நிதானமாக நீங்கள் செயல்படுங்க. உங்களை பொறுத்தவரையில் குடும்பத்தில் உறவினர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். தாய் வழி ஆதரவாக, சகோதரர்கள் ஆதரவு நல்லாயிருக்கும். எல்லாமே ஆதரவு கொடுக்குறதுனால குடும்பத்தில் நீங்கள் இன்றைக்கி மகிழ்ச்சியாக தான் இருக்க போகிறீங்க. மாணவர்களை பொறுத்தவரையில் இன்றைக்கி கொஞ்சம் முயற்சி பண்ணிங்கன்னா உயர்கல்வி மாணவர்கள்லாம் சூப்பராக படித்து எழுதிடுவீங்க. ஆரம்ப கல்வி மாணவர்களுக்கு இன்றைக்கி எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். பெண்களை பொறுத்தவரையில் உங்களுடைய முயற்சிகளுக்கு கொஞ்சம் மதிப்பு இருக்குங்க. வீட்டில் கணவர் சொல்படி கேட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஒர்க்லோடு குறையும். அதான் வேறு என்ன, விடப்பட்டு மண்டை போட்டு உடைக்க வேண்டாம். குழந்தைகள் உங்கள் சொல்படி கேட்பார்கள். மகிழ்ச்சியான நாள். இந்த நாள் இனிதாய் அமைவது போல் எல்லா நாட்களும் இனிதாய் அமைய என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு துணை புரிவாரார். வாழ்க வளமுடன், வளர சுகமுடன். அறம் செய்வோம், கர்மத்தின் வழியுரைப்போம். முருகாசரணம், கந்தாசரணம். எங்கும் மங்களம் உண்டாகட்டும். எங்கிடம் ஸ்ரீ விசாகம் ஜோதிடம். நன்றி, வணக்கம்.